Hi friends, welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பிரவீன் உத்ராத்ல பர்வை சந்த் தான் நம்ம வந்து பார்க்க போறோம்ப்பா. சூத்திரனா ஃபார்முலா. விஷயமே பாரக் பர்வை सम दिन जानता 19 मात्रा है जानता अंत में जगन விஷயம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஜிட்டுன்னுவாங்க. அப்போ அந்த 1 மற்றும் 3வது அடி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 மாத்ராஸ் வந்து நம்மளுக்கு இருக்கும். சம்னா வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் டிஜிட்ப்பா. அப்போ 2 மற்றும் 4 அடியில் வந்து பார்த்தீங்கன்னா 7 மாத்ராஸ் வந்து இருக்குன்றாங்க. தின்னா வந்து பார்த்தீங்கன்னா 7 மாத்ராஸ் வந்து இருக்குன்றாங்க. இந்த ஜாந்தான்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜெகன்ன்றாங்கப்பா. ஜெகன் வந்து நம்ம சந்தோட இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ இங்கே வந்து பாருங்கள், சென்ட்ரல் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு வரும், ரிமைனிங் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லகு வரும். அதுதான் ஜெகன்னுவாங்க. அப்போது ஈவன் டிஜிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடியும் போது ஜெகனில் தான் உங்களுக்கு வந்து முடியுன்றாங்க. அப்போ இந்த 12+7 நம்மளுக்கு ஆட் பண்ண நம்மளுக்கு 19 மாத்ராஸ் வந்து நம்மளுக்கு வரும். बर्वे चंद के विषम चरण में यानी पहले और तीसरे चरण में 12 मात्रा हैं. அப்போ பர்வை சந்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஜிட் எது எது வரும் 1 and 3ல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 12 மாத்ராஸ் வந்து நம்மளுக்கு வரும். எக்ஸாம்பிள் இப்போ பாருங்களேன், இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடி இருக்குங்களாப்பா, இதுதான் முதல் அடி. இது வந்து பார்த்தீங்கன்னா 2வது அடி, இது வந்து பார்த்தீங்கன்னா 3வது அடி, இது வந்து பார்த்தீங்கன்னா 4வது அடி. இப்போது ஃபஸ்ட்டு அண்ட் தென் தேர்ட் வந்து நீங்கள் கவுண்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு 12 மாத்ராஸ் வந்து வரும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அப்போது உங்களுக்கு ஹார்ட் டிஜிட் ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா 12 மாத்ராஸ் இருக்குது. சேம் இங்கே கவுண்ட் பண்ணி பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அப்போது 1 மற்றும் 3வது அடிகள் நம்மளுக்கு எத்தனை மாத்ராஸ் இருக்குது? 12 மாத்ராஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது. அதுதான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறாங்கப்பா. सम चरणों में यानी दूसरे और चौथे चरणों में दिन अर्थात 7 दिन इक्वल टू 7 மாத்ரா ஹிங் ஓத்தி ஹேன்றாங்க. அப்போ சம் சரணனா ஈவன் டிஜிட். அப்போ ஈவன் டிஜிட்னா பார்த்தீங்கன்னா 2 மற்றும் 4 அடியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை மாத்ராஸ் இருக்கும்? 7 மாத்ராஸ் இருக்குன்றாங்க. தின்னா 7ப்பா. இப்போ கவுண்ட் பண்ணி பாருங்கள், 2 3 4 5 6 7. இப்போ 4வது அடி கவுண்ட் பண்ணி பாருங்கள், 1 2 3 4 5 6 7. इस प्रकार इसके प्रत्येक दल में 19 மாத்ராயின் ஓத்திகன். அப்போ இந்த லைனில் வந்து டோட்டலாக எத்தனை மாத்ராஸ் வந்து நம்மளுக்கு இருக்குங்கப்பா? 19 மாத்ராஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது. சம் சரணக்கு அந்தமே ஜெகன் इसकी शोभा को बड़ा देखता है. சம் சரண வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் டிஜிட் 2 மற்றும் 4 அடியில் முடியும் போது நம்மளுக்கு வந்து ஜெகன் இருக்குதுன்றாங்க. இங்கே வந்து பாருங்கள், இதுதான் 2 மற்றும் 4 அடி. முடிவில் பாருங்கள் ஐஎஸ்ஐ ஜெகனில் முடியுதுப்பா. இங்கே பாருங்கள் ஐஎஸ்ஐ ஜெகனில் முடியுது. ஸோ இது எதுக்காக வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னா கவிதை ஒன்று அழகாகவும் இனிமைக்காகவும் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. உதாரண எக்ஸாம்பிள், அவதி ஷீலாக்கா ஊர்ப தா குரு பார். இதோட மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா கல் போன்ற இதயம் வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட காலமாக வந்து அந்த கனமான சுமையை வந்து சுமந்துட்டு இருக்குங்களாம். தில் தில் காட் ரயீத்தி திரிக் ஜல் தார். அப்போது அந்த கண்கள், ட்ரிகுனா கண்கள்ப்பா, கண்களிலிருந்து வந்த அந்த கண்ணீர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த துயரத்தை வந்து தில் தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த துயரத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா காட் ரயித்தின்னு வந்து பார்த்தீங்கன்னா குறைத்து கொண்டு இருக்குதுன்றாங்க. ஸோ இதோட மீனிங் வந்து என்னன்றாங்கன்னா நம்ம இதையும் எப்படி இருக்குங்கன்னா கல் போன்று உறுதியாக வந்து இருக்குதுங்களா. ஸோ அது நீண்ட காலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கனமான பாரத்தை வந்து சுமந்து இருக்குதுன்றாங்கப்பா. அந்த பாரம் எப்படி நம்மளுக்கு குறையுதுன்னா நம்ம கண்கள்லேருந்து வர கண்ணீர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த துயரத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா குறைக்குதுன்றாங்க. அதான் இந்த கவிதையில் வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம பர்வை சந்த் வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம்ப்பா. வீடியோவில் எதனா டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்கப்பா. தேங்க்யூ.